இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்டபோது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அல்லது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இயேசு இப்படி சொல்கிறாரு, எருசலேம் நகரை பார்த்து உன்னை எதிரிகள் எல்லாரும் சூழ்ந்து கொள்வாங்க, உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள், உன்னை அழித்து போட்டு தரைமட்டமாக்குவார்கள், எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கி உன்னைய அழித்து போடுவார்கள், உன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, உன் கல் மேலே கல் இல்லாதபடிக்கு உன்னுடைய கோவிலை இந்த கோவிலையெல்லாம் அழித்து போடுவார்கள் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்கும்போது நம்மளுக்குமே என்னடா நல்ல வார்த்தைகளை கேட்க வந்தால் கடவுள் இப்படிப்பட்ட அழிவுக்குரிய வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இது அழிவுக்கான வார்த்தைகள் அல்ல, மாறாக ஆதங்கத்தின் வார்த்தைகள். சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் நாமும் இது மாதிரியான சூழல்களை அனுபவிப்போம். எப்படிப்பட்ட ஒரு சூழல்னா, அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு செலுத்துவோம், ரொம்ப அதிகமாக நேசிப்போம், கணவருக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருந்திருப்போம். ஆனால் பிள்ளைகளோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ நாம் வச்சிருக்கிற அந்த பாசத்தை, நாம் கொண்டிருக்கின்ற அந்த அன்பை, நாம் கொண்டிருக்கின்ற அந்த நேசத்தை உதாசீனப்படுத்திட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் நம்மளை பற்றிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு எண்ணம் கூட, மனுஷனை ஒரு மனுஷன் அப்படின்னு கூட மதிக்காமல் அல்லது ஒரு மனுஷி அப்படின்னு கூட மதிக்காமல் இருக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆதங்கமாக, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, ஏன் கொஞ்சம் கூட இந்த அன்பை அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்லை அப்படி சொல்லிட்டு நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம மனம் உடைந்து கண்ணீர் விடவும் செய்வோம், இவ்வளோ அன்பு செஞ்சும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுதான் நடக்குது நற்செய்தி வாசகத்தில். இந்த இஸ்ரேல் மக்களுக்காக, இந்த யூத மக்களுக்காக இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வருகிறார். கடவுளுடைய வார்த்தைகளை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். இதுதான் கடவுளுடைய வார்த்தையானது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். அப்படி எடுத்துரைத்த போதும், இத்தனை அதிசயங்களை கண்ட போதும், இவ்வளவு நன்மை செயல்களை அவர்கள் பெற்றுக்கொண்ட போதும் இயேசு கிறிஸ்துவை இறை மகனாக ஏற்க அவர்கள் மறுக்கிறார்கள். தேடி வந்த கடவுளை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். அவருடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இவர் யாரு? தச்சரின் மகன் தானே, இவங்க அப்பாவை நம்மளுக்கு தெரியாதா, அம்மாவை தெரியாதா, அவருடைய உறவினர்களை நமக்கு தெரியாதா? ஏன்னா இவர் ஒரு தாழ்ச்சியான ஒரு பகுதியிலிருந்து வருகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அது மாதிரியான ஒரு பகுதி. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. சில நேரங்களில் நம்மளுக்கும் அது மாதிரி தான் நடக்கிறது. அன்பு செய்கின்ற பொழுது நம்மளை சில பேர் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெருசலேம் நகரை பார்த்து அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது அன்பை காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து உண்மையிலுமே சாதாரண மனிதராக இந்த உலகில் வாழ்ந்தார் என்பதை காட்டுகிறது. இல்லையா? நாமளும் சரி, நீங்களும் சரி, சாதாரண மனுஷனுக்கு இப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன பண்ணும்? மனசு வலிக்கும், அழுக வரும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. எல்லாரையும் அன்பு செய்த அவர் கண்ணீர் வடிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இன்னைக்கு முதல்ல வருகின்ற வார்த்தைகள் சொல்லுகிறது, ஜெருசலேம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதற்கான மீனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஜெருசலேம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஷாலோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம், அமைதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜெரு அப்படின்னா சிட்டி, நகரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ஜெருசலேம் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம், முழுமையான அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து சொன்னா சமாதானத்தின் நகரம் அல்லது அமைதியின் நகரம். இன்னைக்கும் அந்த நாட்டில் அமைதி இருக்கா? இன்றைக்கு அந்த நாட்டில் அமைதி இருக்கா? இல்லை. இன்றளவும் அந்த இடம்
போர்களால் சூழப்பட்டு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அமைதி இன்று தான் தவித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கடவுளுடைய அந்த வருகையை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் நம்மிடையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்முடைய கதவுகளை தட்டி கொண்டுதான் இருக்கிறார். உங்களோடும் என்னோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சேர்ந்து உங்களோடும் என்னோடும் நம்முடைய வீட்டில் ஒருவராக அவர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார், வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம இந்த எருசலேம் நகரில் இருந்த மக்களைப் போல, அந்த யூத மக்களைப் போல அவரை உதாசீனப்படுத்தி வெளியிலேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அல்லது அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா, அவரை வரவேற்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, கடவுளை வரவேற்கின்ற பொழுது, கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதைப் போல ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக அவர்களை ஏற்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னது போல, நாம் ஆட்சியுரிமை பெற்ற மக்களாக, ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாக, பொது குருத்துவத்தில் நம்ம எல்லாருமே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாக நீங்களும் நானும் அவரோடு வான்வீட்டில் இருப்போம். எப்போது என்றால் கடவுளை வருகின்ற பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அமைதியோடு சமாதானத்தோடு வாழுகின்ற பொழுது. எனவே கடவுள் ஒவ்வொரு முறையும், இப்போ இந்த கிறிஸ்மஸ் மூலமாக, அவர் முன்னாடியே ஏற்கனவே வந்திருக்கிறார் இல்லையா, ஏற்கனவே வந்திருக்கிறார், கிறிஸ்மஸ் மூலமாகவும் வரவிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியின் வழியாக ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பிற்பாடு மறுபடி உலக முடிவின் நாளிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவிருக்கிறார். இந்த 2 நேரத்திலையும், இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலையும் சரி அல்லது இந்த நேரத்திலையும் சரி, தகுந்த தயாரிப்போடு அமைதியாக, பிறரோடு எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அன்போடு கடவுளை ஏற்று நாம் வரவேற்கின்ற பொழுது, இந்த திருப்பலியில் அவரை ஒவ்வொரு முறையும் கண்டு உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டிலும் அவரை வரவேற்று, நம்ம இங்கே ஏற்றுக்கொள்வர்கிறவரை அங்கே வீட்டிலையும் பகிர்ந்து நாம் வாழுகின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களே, 2ஆம் வருகையின் போது நாம் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க தயாராகியிருப்போம். இயேசு கிறிஸ்துவும் ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாக நம்மை அழைத்து சேர்த்து கொள்வார். அதற்காக வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.